எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கருமை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மை வகைகள் நிறைய இருக்கலாம். ஆனா முக்கியமா இந்த கருமை எதுக்கு பயன்படுத்துதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சித்து எடுக்கிறீங்க. குடிச்சாத்தான், மோகினி, எச்சினி, குருளி, இந்த மாதிரி ஜின்னு, இந்த மாதிரி எதனா ஒண்ணு எடுக்கும் போது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் ஒரு நல்ல வேலைக்கு நீங்க எடுத்தாலும் சரி, கெட்ட வேலைக்கு எடுத்தாலும் சரி, அதுக்குண்டான எந்திரத்தை வரைஞ்சு அதுக்குண்டான கருமை வச்சா மட்டும்தான் இது வேலை பார்க்கும். இப்ப குடிச்சாத்தானே ரெடி பண்றீங்க, அது எந்திரம் வரைகிறீங்க. இது ரெண்டு விதமா ரெடி பண்ணுவாங்க. மூலிகை செடி மூலமாகவும் நம்ம ரெடி பண்ணல, இல்லைன்னா வளைய மெழுகுன்னு சொல்லுவாங்க, அது மூலமாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வளைய மெழுகு மூலமா உங்களுக்கு ரெடி பண்ண முடியலன்னா எந்திரம் மூலமாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தாராளமா. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கருமை வச்சா மட்டும்தான் அது வேலை செய்யும். அந்த கருன்னா அதோட உயிர். அப்ப அந்த உயிர் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல அது வேலை செய்யும். நீங்க மோகினி பூஜை எல்லாம் பண்றீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கருமை வச்சு இல்லை ஐங்குல மை வச்சு எல்லாம் பூஜை பண்ணீங்கன்னா அதோட சித்தை வேற மாதிரி, பவரே வேற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். இந்த கருமை எப்படின்னு பாத்தீங்கன்னா கபாலம் அதான் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோன்னா, அந்த தலைச்சம்புல அவங்களோட இதுல இருந்து கபாலத்தை எடுத்து அதுல இருந்து நம்ம ரெடி பண்ற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாத்தலை, காக்கா, பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு புறந்து விடுறது, அது அவ்வளோத்தையும் எடுத்து மையை அரைச்சி 8 விதமான வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு மையை ரெடி பண்ணி, இந்த மையை கொண்டு ரெடி பண்ணி பொருட்களை கொண்டு நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செய்யாது. அந்த பொருளை எடுத்து போய் நம்ம மயானத்தில் புதைக்கணும். சும்மா புதைக்கக்கூடாது. நம்ம அங்கே போயிட்டு கோழி பலியெல்லாம் கொடுத்து புதைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோழி பலி கொடுத்துட்டு அந்த உத்தரத்தை அந்த இதில் காட்டி நம்ம அதுக்கப்புறமா ஒரு வேலையை செய்வோம். அதில் அப்படி பண்ணிட்டு தான் மையை நம்ம புதைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். மையை புதைச்சி கரெக்டாக 11 நாள், அதுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடாது அந்த இடத்துக்கு. நம்ம போய் மயானத்தில் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி படையெல்லாம் போட்டு கோழி பலியெல்லாம் கொடுத்து அந்த கோழி பலியை இது பண்ணி அந்த கோழி பலியை அந்த ரத்தத்தை சுட்டு விட்டு அந்த உத்திர சாப்பாடு படையெல்லாம் போட்டு தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த கருமைன்றது அந்த இடத்துல வேலை செய்யும். நம்ம நார்மலாக வீட்டில் போட்டு இதெல்லாம் பொருளெல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அந்த கருமையெல்லாம் வேலையே செய்யாது. கருமையை ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வெளியே எங்கன்னா உங்கள் வீட்டு வெளியே எங்கன்னா தனியாக ஒரு இடத்த பார்த்து நீங்கள் புதைச்சி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். எதுனா ஒரு அடையாளத்தை கூட மேலே கூட பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் மட்டும், இந்த கருமை, ஐங்குளமை, சண்டாளமை இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு கருமை நீங்கள் சுற்றி எடுக்கிறதுக்கு ஒரு கெட்ட வேலைக்கு எடுக்கும்போது வித்தியாசனம் பண்ணுறீங்க, மாரணம் பண்ணுறீங்க, வேதனம் பண்ணுறீங்க, இந்த கருமை பயன்படுத்தி கூட நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம். எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறீங்க, எந்த தேவதையை வச்சு நீங்கள் பண்ணாலும் சரி, ரத்த காட்டேரி வச்சு பண்ணுறீங்களா, இல்லைன்னா எந்த தேவதையை வச்சு பண்ணுறீங்களா, இந்த கருமையை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா தூமக்கருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட விஷயங்கள நம்மளால் ரெடி பண்ணவே முடியாது. அதுக்கு இப்போ இந்த கருமையை ரெடி பண்ணி நீங்கள் பண்ணாலுமே நல்லா வேலை செய்யும். ரொம்பவே பவராக தான் இருக்கும். இந்த கருமை உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.